Hello friends, welcome back to Fathi's recipes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெல்லி மிட்டாய் எப்படி நம்ம வீட்லயே பண்றதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, யாரெல்லாம் புதுசா பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இப்போ நான் இந்த ஜெல்லி பண்ணுறதுக்கு 10 கிராம்ஸ் அகர் எடுத்திருக்கிறேன், அதாவது சைனா கிராஸ். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜெலாட்டின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜெலாட்டின் எடுத்தீங்கன்னா நீங்கள் 20 கிராம்ஸ் எடுக்கணும். அகர் வந்து 100% வெஜிடேரியன், அதனால நான் அகர் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த அகர் கூட நான் வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். 250 ml 2 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா சோக் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும் தண்ணியில். அப்போ தான் மெல்ட் பண்ணும்போது டக்குன்னு மெல்ட் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க. இது ஃபாரினில் கிடைக்கக்கூடிய அகர். நம்ம ஊரில் கிடைக்கிற அகர் இதுதான். இது 10 கிராம்ஸ் இருக்கும், 30 rupees வரும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நல்லா பாயில் பண்ணுறோம். நல்லா உருகணும் அகர். இப்போ நம்மளோட அகர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பொங்கி வெளியில் சாடிடும். அகர் நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்து 3/4 கப் சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. சுகரும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ அதில் பாதி எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தோட பாதி ஜூஸ் ஆட் பண்ணுங்கள். பாதி எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ சுகரும் நம்மளோட அகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. எடுத்து செக் பண்ணிக்கோங்க அகர் நல்லா மெல்ட் ஆயிருக்கா அப்படின்னு. மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க. இப்போ நம்மளோட அகரை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக ஆற விடுங்க. ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, அப்படியே செட் ஆகிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக ஆறிடும். இப்போ இதை நம்ம 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கிறோம். நான் 3 ஃப்ளேவர்ஸில் பண்ண போகிறதுனால 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பிரிச்சுக்கோங்க. இது ஆரஞ்சு ஃப்ளேவர். அதோட ஆரஞ்சோட கலரும் கிடைக்கும், ஆரஞ்சோட டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்புறம் இது மேங்கோ ஃப்ளேவர். அப்புறம் இது ஸ்ட்ராபெரி எசன்ஸ், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இப்போ ஒவ்வொரு பவுல்லையும் 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 ட்ராப்ஸ் போதும். கலர் கரெக்டாக கிடைச்சிடும், டேஸ்ட்டும் அதை போல் கரெக்டாக கிடைச்சிடும். அதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ஆரஞ்சு ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன்.
அப்புறம் மேங்கோ அதுவும் ஒரு 3 drops. இப்போ நம்மளோட 3 ஃப்ளேவர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாக்லேட் மோல்ட். இதில் தான் நம்ம இப்போ விட போகிறோம். அப்போ தான் ஷேப் கிடைக்கும். இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சாக்லேட் மோல்ட் அப்படின்னு தேடினீங்கன்னா கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா பிளேட்டில் கூட விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் மோல்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் எல்லா ஃப்ளேவர்ஸும். இப்போ நம்மளோட சாக்லேட் மோல்டில் எல்லா ஃப்ளேவர்ஸும் விட்டுட்டோம். மீதி நமக்கு இவ்வளோ இருக்குது. என்கிட்ட இன்னொரு சாக்லேட் மோல்டு இருக்குது, அதுலேயும் நான் விட போகிறேன். இப்போ 2 சாக்லேட் மோல்ட்லேயும் விட்டுட்டேன். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும், நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக இலவி வரும். இந்த பாருங்கள் எவ்வளோ கிளியராக அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வைங்க 1/2 hour. அதை மறந்துடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் டீமோல்ட் பண்ணிட்டோம், எல்லா ஜெல்லிஸையும். இப்போ நீங்கள் இப்படியே கூட சாப்பிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சுகர் எடுத்துருக்கிறேன். இந்த சுகரோட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜெல்லிஸை ஆட் பண்ணி நல்லா பிரட்டிடுங்க. எல்லா பக்கமும் சுகர் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இதோட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணாமலும் நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஜெல்லிஸையும் தனித்தனியாக ஒவ்வொன்றாட்டு சுகரில் டிப் பண்ணிவிடுங்க. சுகரில் நீங்கள் டிப் பண்ணிங்க அப்படின்னா உடனே சாப்பிடணும். இல்லை அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அதனால் சாப்பிடக்கூடிய அந்த டைமில் தான் சுகரில் டிப் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சாப்பிடக்கூடிய டைம் எடுத்து சுகரில் டிப் பண்ணி உடனே சர்வ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான டெலிஷியஸான ஜெல்லிஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்ட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டிலேயே ஈஸியாக டேஸ்டியாக நீங்களே பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல் ஃபாத்திஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்லேயே வரும். Thank you friends.